அவருக்கு வணக்கம். நம்ம நேராக டாபிக் போயிடலாம். இப்போ வந்து 2000 டு 2020 வரை ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் செய்த அனுபவங்கள் பற்றி தான் இது மூணாவது பாகமாக பார்க்கலாம். அப்போ வந்து 2000லேருந்து 2016 வரைக்கும் நான் ட்ரேடிங் செஞ்சுட்டு இருந்தேங்கிறது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அந்த சமயத்தில் நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஆஃபீஸில் உட்காந்துட்டு டிவி ஓடிட்டே இருக்கும், டிவி பார்த்துக்கொண்டே இருப்போம். அதே சமயத்தில் மானிட்டரும் பார்த்துட்டே இருப்போம். நம்ம வாங்கியிருக்க ஷேர் விலை ஏறி இருக்கா, என்ன செய்யுது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்போ டிவி பார்க்கும்போதெல்லாம் எல்லோரும் மேக்சிமம் எல்லாம் தலைமையில் தான் கை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அப்பயும் நாங்கள் வந்து நான் சொல்லுவேன், இந்த தலைமையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்க எல்லாமே ட்ரேடர்கள் தான். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்லாம் இந்த மாதிரி நம்மள மாதிரி ஆஃபீஸ் பக்கம் வரமாட்டாங்க. அதே சமயத்தில் எப்படி இருக்காங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிக்குவோம். ஆனால் லாங் டேர்ம் இப்போ தான் புரியுது, லாங் டேர்ம் இன்வெஸ்டர்லாம் எங்கேயுமே ஆஃபீஸ் பக்கமும் போக மாட்டாங்க. அதே சமயத்தில் 9 to 9:30 ஒரு அரை மணி நேரம் தான் அவங்களுடைய வேலை. நல்ல ஃபண்டமெண்டலாம் ஷேரை பார்த்துட்டு அதை வாங்கிடுவாங்க. நிறைய லாபம் வரும்போது அசலை மட்டும் வச்சுக்கிட்டு அதையும் விற்பாங்க. விற்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் தான் தேவைப்படும், வாங்கும் போது அவங்களுக்கு அரை மணி நேரம் தான் தேவைப்படும். வாங்கிறது 99% வாங்கிறத பற்றி தான் சிந்தனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. விற்கிற சிந்தனை வந்து 1% தான் இருக்கும். அதுவும் அந்த எப்போ விற்பாங்கன்னா நம்ம அவசியமான தேவை, அதாவது மகளின் கல்யாணம், மகனின் கல்யாணம், மகனின் மேற்படிப்பு, அதே சமயத்தில் உடல்நிலை சரியில்லாத போது ஒரு அவசர தேவை, இந்த மாதிரி சமயத்தில் மட்டும்தான் அவங்க வந்து அந்த வச்சிருக்க ஷேரை அந்த லாபத்தை மட்டும் எடுப்பாங்க. அப்படிங்கிறத இப்போ தான் நம்மளுக்கு புரியுது. ஏன்னா அப்பயும் நாங்கள் தலைமையில கை வச்சுட்டு உட்காந்துருக்க நிலைமை தான். நாங்கள் அப்படியே போயிட்டு இருந்தது லைஃப்பில். அப்புறம் திருப்பி 2016 இதை நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு திருப்பி வந்து 2021லேருந்து நாங்கள் ஃப்ரெண்டுங்க ஒரு 2-3 பேர் சேர்ந்து அப்புறம் மறுபடியும் நல்ல ஃபண்டமெண்டலில் நிஃப்டி 50 ஷேரில் போட்டுக்கிட்டே வந்து கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் கழித்து பார்க்கும்போது அதனுடைய ஷேர் ப்ரைஸ் ஏறி இருக்குது. அதே சமயத்தில் நம்ம போட்டிருக்க தொகையை விட 1 மடங்கோ 1.5 மடங்கோ இப்படி வளர்ந்து வரும்போது அதை பார்க்கும்போது மனசில் ஒரு தெம்பு கிடைக்குது. அது நம்மளை மேலும் மேலும் உழைக்க வைக்குது. மேலும் நம்ம பொருளாதார ரீதியில் மேலும் நம்ம வந்து உயர்ந்த இடத்த அடையிறதுக்கு அது உத்வேகத்தை கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. ஏன்னா மனதில் ஒரு பணம் இருந்தாவே ஒரு தெம்பு வந்துடும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுங்க. அதே சமயத்தில் நம்ம வந்து பொருளாதார ரீதியிலையும் நல்ல நிலைமைக்கு வந்துடலாம். அப்புறம் வந்து நான் ட்ரேட் செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஞாபகத்தை நான் விட்டதை பார்த்து தான் உட்காந்துட்டு இருப்பேன். அப்போ என் ஒய்ஃப் வந்து ஒரு முக்கியமான மேட்டரெல்லாம் பேசுவாங்க. நான் எங்கே அதை கவனிக்க போகிறேன், நான் பாட்டுக்கு அப்படியே விட்டதை பார்த்துட்டே உட்காந்துருப்பேன். அவங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு, நான் பேசிகிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொன்னேன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. நாம் எப்படி சொல்கிறது, நாம் வந்து கவனம் இல்லாமல் மார்க்கெட்டில் எப்படா விட்டதை பிடிக்கிறது, ஏன்னா மார்க்கெட்டு நம்ம வாங்கின சரி ஏறுமா, நாளைக்கு என்ன மார்க்கெட் பண்ணோம், நாளைக்கு ஏசியன் மார்க்கெட் ஏறுமா, எஸ்ஜிஎஸ் மார்க்கெட் ஏறுமா, அமெரிக்க மார்க்கெட் ஏறுமா, அதெல்லாம் ஏறினா தான் நம்ம மார்க்கெட் ஏறும் அப்படிங்கிற மாதிரி பல சிந்தனைகள் ஓடிட்டுருக்கோம். இப்படி குழப்பமான மனநிலையில் தான் இருப்போம். எங்கள் வீட்லேயும் வந்துட்டு இதுலேருந்து எப்போ நீங்கள் வெளியே வர போகிறீங்க அப்படின்ட்டு நம்ம மனக்கவலையோடு இருப்பாங்க. வீட்லேயும் மன நிம்மதியும் போயிடும். அதே சமயத்தில் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஷிப் போய்ட்டும் சரி, ரிலேட்டிவ்ஸோட பழகும் போதும் சரி, நான் பாட்டும் உக்காந்துட்டு விட்டதை பார்த்துட்ருப்போம், அவங்க பாட்டும் ஜாலியாக இருப்பாங்க. நம்ம மனநிலை எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். அவங்க பேசுகிறது என்ன பேசுகிறாங்கிறது நம்மளுக்கு தெரியாது, ஆனால் நம்மகிட்ட தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து என்ன பேசணும்னு கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் எதுவும் சொல்ல முடியாது, ரிலேட்டிவ்ஸ்கிட்டையும் எதுவும் சொல்ல முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலை தான் ஒரு ட்ரேடர்களுடைய மனநிலை. அதே சமயத்தில் ஆஃபீஸ் போனாலும் வேலை ஓடாது. நிறையா விஷயங்களை தப்பாக எழுதுவோம். நிறையா விஷயங்களை மேலதிகாரிகிட்ட நம்ம வந்து நம்மளுக்கும் மேலதிகாரிங்க இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட நம்ம சிரமப்பட வேண்டியிருக்கோம். நிறைய எக்ஸ்கியூஸ் கேட்குற மாதிரி வந்துடும். அதே சமயத்தில் தொழிலையும் நம்ம கவனம் செலுத்த முடியாது.
தொழிலில் கவனம் செலுத்தும் போது நிறைய நஷ்டங்களை சந்திக்க வேண்டி வரும். நிறைய மறந்துடுவோம். அதாவது அன்றாடம் செய்யக்கூடிய கடமைகள்லேருந்து மறந்துடுவோம். அதையெல்லாம் சரியாக செய்யாததுனால ஏகப்பட்ட நஷ்டங்கள் ஏற்படும். இப்படி பல வகையான துன்பங்களை நான் அனுபவித்தேன். அந்த அனுபவங்களை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். அன்னைக்கு அதே சமயத்தில் வேறு வழி இல்லைன்ட்டு நாம் மறுபடியும் அந்த நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறையில் நான் பயன்படுத்தினேன் 2016. அதுக்கு மேலே நடந்தது தான் உங்களுக்கு தெரியும். அதே சமயத்தில் ஒரு சப்ஸ்கிரைபர் நண்பர் எனக்கு ஃபோன் செஞ்சார். 3 லட்சம் எனக்கு போயிடுச்சுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்னை காப்பாற்றுங்க, இன்னும் ஒரு 50,000 ரூபா இருக்குது, இது கால் ஆப்ஷனில் இருக்குதுங்க அப்படின்ட்டு வெள்ளிக்கிழமை இரவு ஃபோன் பண்ணார். சரிங்க, உங்களுக்கு 2 நாள் டைம் இருக்குது, கரெக்டாக அந்த நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறையில் நான் சொல்கிற மாதிரி 3 டைமு, காலையில், மதியம் 6 டைமு, இரவு 9 டைம் எழுதுங்க. அதே மாதிரி அந்த சுலோகங்களை உள் மனசில் பதிவு வைக்கிறதுக்கு உள் மனசில் சொல்லுங்கள். அதே சமயத்தில் மனச்சித்திரங்களாக காணுங்கன்ட்டு அந்த வழிமுறைகள்லாம் சொல்லியிருந்தேன். அப்புறம் அவரால் சரியாக எழுத முடியல. அவர் ஒரு இங்கிலீஷில் எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தேன். வாட்ஸ்அப்பில் அனுப்புனார். அது தெளிவில்லாமல் இருந்தது. இதெல்லாம் தெளிவில்லாமல் இருக்குதுங்க, இந்த மாதிரி எழுத வேணாம் அப்படின்னு. அப்புறம் என்ன நினச்சதோ தெரில. அப்புறம் மறுபடியும் ஏதோ அவர் பாட்டு இங்கிலீஷில் கிறுக்கி அனுப்பிவிட்டார். அப்புறம் மறுபடியும் நான் இன்னும் சரிங்க, நான் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன், 9:15 to 9:30 அந்த 15 நிமிஷத்தில் நீங்கள் என்ன பொசிஷனில் இருந்தாலும் அதை விட்டு வெளியே வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அவர் என்ன பண்ணாருங்கிறது அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்களா, அவர் கோட்டை விட்டுட்டார். மறுபடியும் சாயந்தரம் ஃபோன் பண்ணார், திங்கக்கிழமை சாயந்தரம். இது மாதிரி 50,000 திருப்பியும் 50,000 ஒரு 2,000 ரூபா கிடச்சிது. திருப்பியும் இது பண்ணிவிட்டு திருப்பி பேங்க் நிஃப்டியில் போயிட்டேன். திருப்பி அந்த 50,000 போயிடுச்சுங்க அப்படின்னாரு. ஏங்க நான் என்ன சொல்லியிருந்தேன், 9:15 to 9:30 நீங்கள் வெளியே வந்துடுங்க. அதுக்கு மேலே அமௌண்ட் இருக்கிறத அப்படியே ஷேரில் டாடா ஸ்டீலு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதே சமயத்தில் ஐடிசி, இந்த 3 ஷேரையும் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். குடும்ப செலவு கொஞ்சம் வச்சுட்டு மிச்சம்லாம் வாங்கிடுங்க, அது ரொட்டீனாக உங்களுக்கு பழக்காயிடுன்னு சொல்லியிருந்தேன். அதே சமயத்தில் நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறையில் அந்த சுலோகங்களை மனசுக்குள்ளே சொல்கிறது, எழுதுறது, மனச்சித்திரங்களை காண்றதெல்லாம் நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். மறுபடியும் என்ன பண்ணார், செவ்வாய்க்கிழமையிலேருந்து இது மாதிரி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே வாசகங்களை சொன்னேன். அந்த வாசகங்களை அப்படியே அதுவும் உங்களுக்கும் நான் சொல்கிறேங்க. ஏன்னா இந்த நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகள் தான் நம்மளை ஈஸியாக மாற்றுறோம். மற்றபடி நீங்கள் வில் பவர் இருந்ததுன்னா நீங்கள் மாறுங்க, அதனால் தப்பு இல்லை. அப்படி வில் பவர் குறைவாக இருக்கிறவங்க, நான் பாருங்க அப்படியே சைட்லேயே நான் அப்படியே ஒரு நோட்டை எழுதி கூட இது பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 3, 6, 9 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச வெற்றி முறைகள். அவர் நிக்கோலா டெஸ்லாங்கிறவர் கண்டுபிடிச்சார். அதை பற்றியான வீடியோவோட ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது நேரம் இருக்கும்போது பாருங்கள். அது முதல்ல நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகள் ஸ்லோகங்களை ஃபஸ்ட்டு மனசுக்குள்ளே சொல்லுங்கள். அந்த சுலோகங்களை ட்ரேடர்லேருந்து நான் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக மாற்றியதற்கு உங்கள் கடவுள், நீங்கள் அந்த கடவுள் அல்லாவாக இருக்கலாம், கிறிஸ்துவராக இருக்கலாம், அல்லது இந்துக்களாக இருக்கலாம், அந்த கடவுளுக்கு நன்றி அப்படின்னு எழுதிருங்க. அதை டேஷ் விட்ருங்க, அதுக்கு பின்னாடி நன்றின்னு போட்டுருங்க. இப்படி அந்த சுலோகங்களை மனசுக்குள்ளார நீங்கள் எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம், காலையில், மதியம், இரவு. ரெண்டாவது அதை ஒரு நோட் புக்கில் எழுதணும். அதாவது நான் ட்ரேடர்லேருந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு மாற்றியதற்கு உங்கள் கடவுள் பெயரை எழுதிங்க, நன்றி. இப்படி காலையில் 3 டைமு, மதியம் 6 டைமு, இரவு 9 டைமு கம்பல்சரி எழுதணும். அது உங்களுக்கு எந்த டைம் நேரம் கிடைக்குதுன்னு பாருங்கள். காலையிலனா 6 to 9, மதியம்னா 12 to 3, இரவுனா ஒரு 7 to 10 அதுக்குள்ளே முடிச்சிங்க. இந்த மாதிரி எழுதுங்க. அதுக்கப்புறம் அந்த காலையில், மதியம், இரவு அதை மனச்சித்திரங்களாக காணணும். நீங்கள் ஒரு ட்ரேடர்லேருந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டராக மாறின மாதிரி ஒரு மனச்சித்திரங்களாக நீங்கள் அதை அப்படியே காணணும். ஒரு கனவு காங்கிற மாதிரி காணணும். காணும்போது அந்த மனச்சித்திரங்கள் வேலை செய்யும்.
இது பாருங்கள், சைடில் வந்து ஒரு நோட்டில் எழுதியிருக்கேன் பேப்பரில். அதை பார்த்துங்க, எதாக இருந்தாலும் டவுட்டை கேளுங்க. அப்படி கடவுள் பக்தி இல்லாதவங்க அந்த டேஸ் இருக்கிற இடத்துல பிரபஞ்சத்துக்கு அப்படிங்கிறத போட்டுங்க. ஏன்னா பிரபஞ்சங்கிறது தான் ஒரு சக்தி, ஒரே ஒரு சக்தி தான். அதை தான் நம்ம உருவ வழிபாடு பண்ணி கும்பிட்றோங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. இது வந்து அமெரிக்க பாடத்திட்டத்திலே இருக்குது. சிறு குழந்தைகள்லேருந்து அவங்க ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் போகிற வரைக்கும் அந்த பாடத்திட்டங்களை அவங்க படிப்படியாக கற்றுக்கிறாங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி பாடத்திட்டங்கள்லாம், மனதை வலிமைப்படுத்துகிற பாடத்திட்டங்கள்லாம் இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. அதனால் நாம் தான் நம்ம மனதை வந்து வலிமைப்படுத்திக்கணும், மனதையும் வலிமைப்படுத்திக்கணும். நாம் வந்து சேமிப்பை முதலீடாக மாற்றணும். இது ரெண்டும் பண்ணும்போது தான் சைமல்டேனியஸாக ஒரு ட்ரெயின் எப்படி தண்டவாளத்தில் போகும்போது 2 பாதை தேவைப்படுதோ, அது மாதிரி இந்த 2 பாதையும் ஒருங்கிணைஞ்சு செயல்படும் போது தான் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதே சமயத்தில் இதை நீங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே சமயத்தில் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் ஐக்கானை தட்டி ஏன்னா ஊக்கப்படுத்துங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். ஒரு 10 நிமிஷம், நான் வாரத்தில் 3 வீடியோ போடுறேன். 10 நிமிஷம் நீங்கள் வந்து இந்த வீடியோக்கெல்லாம் அனைத்தையும் நீங்கள் டைம் இருக்கும்போது பார்க்கும்போது நீங்கள் நீண்டகால அடிப்படையில் நீங்கள் செல்வந்தராகி விடுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் செல்வந்தர் ஆகணுங்கிறது தான் நம்ம சேனலோட நோக்கம். நம்ம இப்போ முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, அதாவது மனதை வலிமைப்படுத்திக்கணும் ஒரு பக்கம். அதே சமயத்தில் நம்ம முதலீடுகளை, அதாவது சேமிப்பு, நம்ம மாதம் பண்ணுறத முதலீடுகளை மாற்றி அதை வந்து முக்கியமாக இதில் வந்து ஒரு 40% பண்ணிங்க. மியூச்சுவல் ஃபண்டில், ஷேரில் ஒரு 30%, போஸ்ட் ஆஃபீஸ் FD RDயில் ஒரு 10%, அது இல்லாமல் இன்சூரன்ஸு எல்லாமே அதில் சேர்ந்து வந்துடும். கோல்டில் ஒரு 10%, ரியல் எஸ்டேட்டில் ஒரு 10%. இப்படி வந்து நீண்டகால அடிப்படையில் உங்கள் சேமிப்பை நீங்கள் முதலீடாக மாற்றும் போது மட்டும்தான் நீங்கள் நீண்டகால அடிப்படையில் செல்வந்தர் ஆக முடியுங்கிறத புரிஞ்சுங்க. நீங்கள் சேமிக்காமல் நீங்கள் செல்வந்தர் ஆக முடியாதுங்கிறத ஆணித்தரமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் ஏழையாகவே இருக்க வேண்டி வரும், நம்ம வாழ்க்கையில் சிரமப்பட வேண்டி வரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.